திமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்து இன்று இணைந்திருக்கு. அந்த செய்தி பலருக்கு ஆச்சரியத்தையும் சிலருக்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. நம்மோடு இது பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தேமுதிகவின் முன்னணி தலைவர்களில் ஒருத்தரான அழகாபுரம் மோகன்ராஜ் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பாஜக தலைவர்கள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். எல் முருகன் போன்ற ஒன்றிய இணையமைச்சர் கூட வெளிப்படையாகவே சொன்னாங்க, பேசிகிட்டு இருக்கோம், விரைவில் முடிஞ்சிடும், தேமுதிக எங்களுடைய கூட்டணிக்கு வந்து சேரப்போகிறது உறுதிப்படுத்த போகிறோம் அப்படின்னு அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு பேசினாங்க பாஜக. அதிமுக தலைவர்களும் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு பேரதிர்ச்சியாக வந்து திமுகவோட கூட்டணியை உறுதி செஞ்சுருக்கீங்க. இதற்கான மிக முக்கிய காரணம் என்னது? எதை அது சாத்தியப்படுத்துச்சு? எங்களுக்கு இது அதிர்ச்சி இல்லை, இதை கேட்டவங்களுக்கு தான் அதிர்ச்சியாக இருக்கும். யாருக்கு? யார் எதிர்பார்த்தாங்களோ அவங்களுக்கு. அதிமுக பாஜக யார் எதிர்பார்க்குறாங்களோ அவங்களுக்கு பேசுகிறாங்கன்னா, என்னை தேடி என் வீட்டுக்கு ஒரு எதிரி வந்தால் கூட வரவேற்பது நம்ம தமிழருடைய பண்பாடு. அவங்க பேசுகிறாங்க, நாங்கள் பேசுகிறோமா? அந்நியார் திருப்பி திருப்பி எல்லா பேட்டிலையும் சொல்லுகிறாங்க, எங்களை யாரும் அணுகவில்லை, பேசவில்லை நாங்கள். அப்புறம் அவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் யார்கிட்ட பேசுகிறாங்க? அதில் எங்களுக்கு ஒன்றும் திராவிட முன்னேற்ற கூட்டணிகளில் சேர்றது எங்களுக்கு ஒன்றும் வந்து அதிர்ச்சியெலாம் கிடையாது. இன்னைக்கு மக்கள் விரும்புகின்ற கூட்டணி. இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, இது 2016 நடக்க வேண்டியது இன்னைக்கு நடந்திருக்குன்றாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க, அதிமுக அணுகுனாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறீங்க. நாங்கள் யார்கிட்டையும் போகலை, ஆனால் அவர்கள் அப்ரோச் பண்ணதை உண்மைதான் இல்லையா? இல்லை, அது இருக்கலாம், எனக்கு தெரியாது. இல்லை, பாஜகவும் அதிமுகவும் நீங்கள் வரணும்னு விருப்பப்பட்டு உங்களோட பேசுனது தானே? இல்லை, அது வந்து அவர்கள் சொல்கிறார். அவங்களா சொல்லிக்கிட்டாங்களா? அதிமுகவும் பாஜகவும் தேமுதிக பேசிட்டு அது அவங்கள தானே கேட்கணும். இல்லை, நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, நான் எங்களை அணுகலை அப்படின்றீங்க. ஆனால் அவர்கள் வெளிப்படையாக வந்து சொல்கிற மாதிரி நானும் ரவுடி தான் நாங்களாக சொல்கிறவங்க தானே கேட்கணும். இதில் வடிவேலுன்றதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்னு புரிஞ்சுக்கிறதா, பியூஷ் கோயல்னு புரிஞ்சுக்கிறதா? யாரையும் அதை சொல்லவே இல்லை. அந்த மாதிரி அவங்களா சொல்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்போ கூட தமிழிசை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, முழுகிற கப்பலில் யார் கேப்டனாக இருந்தாங்கிறாங்க. இதே கேப்டன் தலைமையில் 2014 கேப்டன் தலைமையில் தான் பாஜக கூட்டணியில் இருந்துச்சு. இந்த பிரதமர் மோடி அவர்களை தமிழகத்தில் மூளை முடுக்கெல்லாம் கூட்டி சென்று அறிமுகப்படுத்தி பிரச்சாரம் செய்தவர் எங்கள் கேப்டன். அப்படி கூட்டம் இன்றைக்கி முழுகிற யார் கேப்டனாக இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க பேசுறதுக்கு நாங்கள் எப்படி சார் பதில் சொல்ல முடியும்? அது மூழ்கிற கப்பல் தான், அப்படி தான் நினைக்கிறாங்களா? எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் கேப்டனாக இருக்கட்டும், எங்களோட திருமதி அந்நியாராக இருக்கட்டும், தொண்டர்களை மதிப்பவர்கள், மக்களுக்காக இதை செய்யணும்னு நினைக்கிறவங்க. எங்களுக்கு ஒரே நோக்கம் அதுதான். நாங்கள் மற்றபடி ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து அதை பண்ணணும், இது மக்களுக்கு நல்லது பண்ணணும். கேப்டன் எதாக இருந்தாலும் கூட்டணி வைக்கும்போது தொண்டரை கேட்பார். அவர் மறைந்த பின்னாலும் கூட அதே பாணியில் அந்நியார் அவர்கள் மாவட்ட செயலாளர் எல்லாத்தையும் கூப்பிட்டு தொண்டர்களை கேட்டு, எங்கள் நிர்வாகிகள் கருத்தை கேட்டு, போட்டியில் ஓட்டு போட சொல்லி அதை அவர்கள் மட்டும் பார்த்து அதன் பிறகு தீர ஆய்ந்து எடுத்து முடிவு எடுத்து தான் இந்த கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த கூட்டணி வந்து எங்கள் கேப்டன் தொண்டர்களை ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால தான் தமிழ்நாடு பூரா பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க. அவங்களாம் எடுத்த முடிவு இல்லையே, நம்ம சொன்ன முடிவை தலைமை அறிவிச்சிருச்சிங்கிறது தான் பேசுகிறாங்க. அப்போ தொண்டர்கள் வந்து திமுக கூட்டணி விரும்பினாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சின்றது இல்லைன்னு போயிடுது. திமுக அரசு அதிருப்தி யார் சார் சொல்கிறா? அதாவது இயல்பாக எல்லா அரசுக்கும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் இல்லையா? கேப்டன் வந்து எப்பயுமே தாய்மார்களை மதிப்பவர். அவருக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதப்பே பெண்கள் நாட்டின் கண்கள், பெண் குழந்தை பிறந்தால் 10,000 அப்படின்னு பல உதவிகளை பண்ணார். அதன் அடிப்படையில் இன்றைக்கி தமிழக முதல்வர் பெண்களுக்காக பல திட்டங்களை கொண்டாந்துருக்கிறார். அதாவது மகளிர் உரிமை திட்டம், கல்விக்கு அப்படின்னு புதுமை பெண் திட்டம்னு பல பேருந்துகள் நிறைய இருக்குது, பல திட்டங்கள். அது ஆன்டி இன்கம் சொல்கிறது யார்? மக்கள் சொல்கிறாங்களா? எதிர்க்கட்சிகள் சொல்லியிருந்தாங்களா? இன்றைக்கி வந்து எதிர்கட்சி வந்து கொடுக்கறதுக்கு முன்னால் எப்படி கொடுப்பாங்களாங்க? கொடுத்த வாட்டி என்னங்கிறாங்க, 3 மாதம் ஒட்டா கொடுத்துறாங்க. உரிமை தொகை சொல்கிறீங்க, 1000 தொகை 3 மாதம் ஒட்டா கொடுத்துறாங்கிறாங்க. 3 மாதம் ஒட்டா கொடுத்தோன்னா நீங்கள் எதோ வேறு எலெக்ஷன் டைமில் பண்ணக்கூடாதுன்னு அவர் தகவல் கிடைச்சி 3 மாதம் ஒட்டா கொடுத்துறாரு. அதனோடு சேர்த்து கோடைக்கால சிறப்பு 2000 கொடுத்துருக்காரு. ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் உரிமை தொகை 2000 கொடுக்குறாங்கிறாரு. அப்புறம் ஆன்டி இன்கம் எங்கேருந்து வருது? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 2000 கொடுக்குறேன்னு அவரும் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காரு. சார், சக்கரைன்னு சொல்கிறதுக்கு சர்க்கரையை வாயில் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. சக்கரைன்னு அவர் சொல்கிறாரு, முதல்வர் சர்க்கரை போட்டார்ல வாயில். எடப்பாடி பழனிசாமியோட 2000 ரூபாயில் அவரோட வாக்குறுதி வந்து பேப்பரில் இருக்கக்கூடிய சக்கரை தானே? அதை நீங்களே புரிஞ்சுக்கிட்டா சரி. ஆட்சி அதிகாரத்தில் இவ்வளோ பேசுகிறாங்க,
அவர் கொடுத்தாரு பண்ணார்ல. இதே பிஜேபி கூட்டணியில் நிதிஷ்குமார் என்ன பண்ணார் பீகாரில்? 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. அப்புறம் அது துவங்கி வச்சதே பிரதமர் மோடி தான். அவங்க கூட்டணி இருக்கிற பிஜேபி தானே. இப்போ இவரை மட்டும் ஏன் வந்து ஆன்டிகிட்டு எங்கே இருந்து சார் வந்துச்சு? மக்கள் யாராவது வேணான்ட்டாங்களா? தப்புன்னு சொல்கிறாங்களா? இந்த ஆட்சி நல்லா இல்லை, இந்த பணம் எனக்கு வேணான்னு சொல்கிறாங்களா? இந்த கஷ்டமான சூழ்நிலையில் கோடைக்கால சிறப்பு நிதி கொடுத்து பெண்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அது எப்படி ஆன்டி இன்கம் ஆகும்? தேர்தலை மனசில் வச்சு அது கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி தான் அவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணார். தேர்தல் மனசில் வச்சுன்னு ஒரு 2,000 கொடுக்குறாங்கிறாரு. குறை சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம், ஆதாரபூர்வமாக சொல்லுவேன். ஏன்னா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருந்தவன், கேப்டனால எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பண்ணி. என்ன ஆதாரத்தை நீ வைக்கிறீங்க? எந்த ஆதாரம்? இல்லை, ஒரு தேர்தல் வாக்குறுதியில் ஒன்று சொல்கிறாங்க, அது சொன்னது வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே கையெழுத்து போட்டு ஓவர் த நைட் பண்ண முடியாது. நிதிநிலைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க. அவர் 505 வாக்குறுதி கொடுத்தாருன்னா ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு சொன்னதையும் செய்கிறார், சொல்லாதையும் செய்கிறாரு. அந்த ஆட்சி மக்கள் விரும்பப்படுறதுனால தான் எங்கள் தொண்டன் எங்கள் தலைமைக்கு என்ன சொல்கிறான், திராவிட முன்னேற்ற கூட்டணி வைக்கணும்னு சொன்னதுனால தான் அந்நியார் தொண்டர்கள் கேட்டு முடிவெடுத்தேன்னு சொன்னார். இல்லை, அதில் இன்னொன்று சொல்லப்பட்டது, அதிமுக தரப்புலேருந்து இந்த முறை ராஜ்யசபா ஒரு சீட் கொடுக்கறதுக்கும் தயாராகி முன் வந்து ஆஃபர் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணார். 2026 மார்ச்சில் வரக்கூடிய ராஜ்யசபா தேமுதிக பேச போனேன். நானும் தான் பேச போனேன். அவங்க பேசினது என்ன பண்ணினது என்ன இதை நான் பொதுவெளியில் ஊடகத்தில் பேச விரும்பல. இல்லை, அது தகவல் வெளியே வந்துருச்சு. அன்னைக்கே வந்து அவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லிட்டாங்க, இல்லை இந்த முறை அவங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதை வேண்டான்னு நிராகரிச்சுட்டு திமுக வர்றீங்க. ஒன்று நான் உங்களை திருப்பி கேட்குறேன், திருப்பி உங்களை கேட்குறேன்னா மக்கள்கிட்ட சொல்கிறேன். ஏற்கனவே கொடுக்குறேன்னு கொடுக்கல, இந்த அடி கொடுப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? அப்போ அதிமுக மேலே இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின்மை, அந்த தலைமை மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின்மையும் ஒரு காரணம் நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது காரணம் சார். அதை விட மக்கள்கிட்ட இந்த ஆட்சி மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுருக்குது. அப்போ நம்ம கூட்டணி வைக்கலாம். அந்த 16 நடந்தது தானே அது. 2016 மூத்த, அதாவது கலைஞர் இருந்தப்போ. ஆமாம், கலைஞர் சார் எவ்வளோ பெரிய தலைவர். அவர் சொன்ன வார்த்தை, படத்திருச்சு உழுந்து போச்சுன்னு சொல்லிருக்கலாம். படம் கணிந்து விட்டது, பாலில் விழும் நேரம் முடிவாகவில்லைன்னு. அந்த நேரம் இப்போ தான் முடிவாயிருக்குன்றீங்க? ஆமாம். பிஜேபி வந்து ஒரு பேசிகிட்டு இருந்தோம், நம்பிக்கையோடு இருந்தாங்க. அந்த கூட்டணியே வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு முடிவெடுத்து இங்கே வர்றீங்க. இவங்க உடனடியாக மூழ்கும் கப்பல், தவறான அழுகிய பழம் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுக தரப்பில் பேசக்கூடியவர், அழுகிய பழம் பழத்தில் தேனில் விழுந்துருச்சு அப்படின்லாம் சொல்லப்படுது. அழுகிய பழத்தை விட்டதுனால தானே 21 ஆட்சி போச்சு. அந்த அழுகிய பழத்தை விட்டதுனால தான் 21 ஆட்சி பறி கொடுத்தாங்க. பிரதானமாக என்ன பிரச்சனையை வந்து, இல்லை என்ன விஷயத்தை முன்னெடுத்துட்டு போகிறீங்க? அப்கோர்ஸ் நீங்கள் திமுக அரசுக்கு மக்கள் மீது ஒரு நன்மதிப்பு இருக்குது, ஒரு ஈர்ப்பு இருக்குன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டீங்க. அப்போ எதிர்க்கட்சியான அதிமுக கடுமையான குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களோடு உங்கள் கூட்டணியை எதிர்த்து இப்போ களத்துக்கு வர்றாங்க. நீங்கள் தவறான இடத்துக்கு போயிட்டீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்போ அதிமுகவை நீங்கள் எப்படி, எந்த முறையில் எதிர்கொள்ள? தவறான இடம்னு அவர் எப்படி சார் சொல்லலாம்? தவறான இடம் நாங்கள் தான் முடிவு பண்ணலாம். அவர் வந்து கண்ணாடி மேலே கல்லடிச்சாங்க என்ன அர்த்தம்? அது அவர் முடிவு பண்ணக்கூடாது. எது நல்லதுன்னு கட்சி ஆரம்பிக்கிற தலைமை என் தொண்டர் முடிவு பண்ணுறது. இல்லை, அந்த குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்குல்ல. 2011 தொடங்கி 2011 அதிமுக, 2014 பிஜேபி கூட்டணி, 2016 மக்கள் நல கூட்டணி, 19 வந்து பாஜக, அப்படிங்கிற மாறி மாறி வரும்போது ஏடிஎம்கே கூட்டணியில் தான் சேர்ந்தோம். ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து சேர்ந்து அதான் நான் களத்தில் இருந்தவன். பல விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது. கூட்டணிக்கு சேர்ந்தான் பண்ணணும், எதிர்க்கட்சி தலைவரானாரு, மக்களுக்கு எது நடக்கலைன்னு வாட்டி தான் வெளியே வந்தார் ஒழிய எங்களுக்கு எது நடக்கலை, கேப்டனுக்கு நடக்கணும்னு இல்லை. அதனால் வெளியே வந்தார். 2016 திராவிட முன்னேற்றத்துக்கு அப்பயும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. சரி, ஒரு மக்கள் நல கூட்டணி முயற்சி எடுத்து பார்க்குறீங்க, தனியாக பண்ணார், மக்கள் ஏற்றுக்கல, தொடர்ந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. 2019 கூட என்னென்ன நார்த் மெட்ராஸ் நிற்க வச்சாருங்க. நார்த் மெட்ராஸில் ஏடிபி கூட்டணி நான் நின்னல. ஆமாம், நான் கேண்டிடேட்டு. அதனால் மாற்றி மாறி கூட்டணி வச்சு ஏடிபி கூட தான் இருந்தான். 21 ஏடிபி கூட தான் பேசுகிறான். இவங்க சொல்கிறாங்களே இப்போ அடிகே பழம், இந்த நல்ல பழத்தை விட்டுனதுனால தானே இவங்க அடிகே பழமாக போயிட்டாங்க, ஆட்சி இழந்தாங்க. மறுபடியும் 2024 மீண்டும் கூட்டணி புதுப்பிச்சிங்க. ஆமாம், புதுப்பிச்சா மக்கள் திருப்பி ஏற்றுக்கல. ஆமாம், இல்லை இது அப்போ அதனால் இவங்க சொல்கிற மாதிரி நாங்கள் மாறி மாறி, நீங்கள் மாறி மாறி வச்சிங்க, ஏன் ஜெயிக்கலை? உங்களை ஜெயிக்கணும்ல. புரட்சித் தலைவரால்
புரட்சி தலைவியால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் ஏன் தந்தாடி தோக்குது? 2019 அதற்கு முன்னால் அது ஏன் தோக்குது? எத்தனை எலெக்ஷன் தோத்துருக்குது? ஊரக உள்ளாட்சி அப்போ நாங்கள் உங்களை சொல்கிறோமா நீங்கள் சேர்ந்த இடம் தப்பான இடம்னு? அரசியலில் வந்து நேர்மையாக நாங்கள் இருக்கோம், எங்கள் கட்சி இருக்குது, எங்கள் தலைமை இருக்குது, அந்நியார் இருக்காங்க. தேமுதிக தொண்டன் உண்மையானவன், கட்சி தலைமை கட்டுப்பட்டவன், எந்த கூட்டணியாக இருந்தாலும் தன்னுடைய வாக்கை சமர்ப்பிப்பான். மற்றவர்களை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. அப்போது நீங்கள் தேமுதிக தொண்டன் உண்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ 2024 தேர்தலில் அதிமுக ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சா? ஆகலையா? சார் தொண்டன் நியாயமாக இருப்பான் சார். நான் யாரையும் எந்த தொண்டனையும் குறை. நிர்வாகிகள் தலைவர்கள் அது அவங்கள தான் கேட்கணும். இருந்தாங்க மக்கள், அதாவது சார் மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அதான் மறுக்கல. சேலத்தில் எடப்பாடியார் இருக்கார், அவர் இருக்கும்போதே எம்பி இதில் பெருந்தோல்வி தான். பெருந்தோல்வி. அந்த மாதிரி எங்களுக்கு கொடுத்த தொகுதியிலையும் அந்த மாதிரி வரலன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்போ விருதுநகர் எங்கள் டைட் இல்லை, என் தம்பி ஜெயிச்சார். அதெல்லாம் தெரியுமில்ல, பலது நடந்துச்சு. அதனால் எங்களுக்கு ஓட்டு விழுந்து இன்னைக்கு வரைக்கும் வெற்றி பெற்றாருன்னு தான் நினைக்கிறீங்களா? விஜய் பிரபாகரன் விருதுநகரில் 200% வெற்றி பெற்றார். ஆனால் நீங்கள் அந்த கட்சி காங்கிரஸ் இருக்கக்கூடிய கூட்டணியில் தான் இப்போ போய் சேர்றீங்க. எதில்? காங்கிரஸ், நீங்கள் சொல்லக்கூடிய மாணிக் தாக்கூர் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கிற கூட்டணிக்கு தான் இதுவரை காங்கிரஸ் திமுக தலைமையில் கூட்டணியில் எங்கள் அந்நியார் சேர்ந்துருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு உழைப்பீங்களா இல்லையா? சார் கூட்டணிக்கும் போது அந்த கூட்டணி தர்மத்தை ஒழிச்சு தானே ஆகணும். இல்லை, உங்கள் பேச்சிலிருந்து எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இது. அப்போது வந்து நட்பு பாராட்டுவீங்களா? இணக்கமாக வந்து வேலை செய்ய முடியுமா? காங்கிரஸ் கண்டிப்பாக செய்வான். அதுதான் எங்கள் கேப்டன் வளர்த்த தொண்டன். அப்படி தொண்டன் தலைமை என்ன சொல்லிட்டானா உண்மையாக உழைப்பான். அப்படி லாயலாக இருக்கக்கூடிய கேடக்கூடிய கட்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ நீங்கள் கூட்டணி யாரோடையோ பேசுனாங்கன்னு சொல்கிறாங்களா? பாஜகவோ இல்லை அதிமுகவோ நீங்கள் கூட்டணி அவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்துட்டதா ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அவர்கள் இன்னைக்கு சொல்கிற கருத்து சார், நாங்கள் சொல்ல சார், புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் அதை தெளிவுபடுத்திட்டீங்க. ஆனால் அவர்கள் அந்த தரப்புலேருந்து பரவாயில்ல. இப்போ வந்து பொது வெளியில் இல்லை சமூக ஊடகங்கள் அவங்க போடுற கருத்து என்ன போடுறாங்கன்னா, இப்போ வாங்கக்கூடிய ராஜ்யசபா சீட் யாருக்கு போக போகுது? குடும்பத்தில் ஒரு உறுப்பினருக்கு தானே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மைத்திரி குடும்பமா? அவர் மன்றத்து காலத்தில் உழைச்சவர் சார். இன்னைக்கு நேற்று கட்சிக்கு வரல. அந்நியாரே கேப்டன் கூட வந்தப்போ சாதாரண உறுப்பினர் தான். கேப்டன் வந்து அவரை பொதுச்செயலர் அனௌன்ஸ் பண்ண சொல்லி என்கிட்ட தான் சீட்டு எடுத்து கொடுத்து படினார். கட்சியில் உழைச்சவங்க யாராக தானே சார். அவர் கேப்டன் கூடயே கட்சி ஆரம்பித்த காலத்தில் நிழலாக பண்ணித்தவர். அவர் கொடுக்கல. ஏன்னா 3 பீரியடு வந்து கேப்டன் இருக்கும்போதே அவருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுத்தார். அதே மாதிரி எங்களுடைய கேப்டன் விஜய் பிரபாகரனை இளைஞரணி தலைவரை கேப்டனை போல் அவரை பார்க்குறான். நாங்கள் ஏற்றுக்கோங்க சார், தொண்டன் மக்கள் ஏற்றுக்கிறாங்க சார். குடும்பத்தில் என்ன கொடுத்தேன்னு இவங்க குடும்பத்தில் நான் வரிசையாக லிஸ்ட்டு சொல்லிவிடுவோம் சார். அதை நான் அவங்கள மாதிரி சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. வரிசையாக யார் குடும்பத்தில் இருக்குது, இங்கே எந்த குடும்பம் இருப்பினர் வரிசை நான் ஒரு பெரிய பட்டியலாக வாய்ச்சிருவேன். அதிமுக. ஆமாம், என்ன ஏன் இல்லைங்க நீங்கள்? இல்லை, இன்னைக்கு அந்த ராஜ்யசபா வந்து குடும்பத்துக்கு போக போகுதுன்னு அவங்க சொல்கிறத நாங்கள் தான் கொடுக்குறோம். அவர் உழைச்சாரு. இல்லை, நீங்கள் எங்கள் சார்பாக பாராளுமன்றத்தில் உரையாற்றுறதுக்கு வேணும்னு நாங்கள் கொடுக்குறோம். கேப்டன் என்னைக்கு வந்து அதிமுக அப்படி இருக்காங்கன்றீங்களா? இருக்காங்க. எதில் இல்லை? எந்த கட்சியில் இல்லை? எந்த கட்சியில் சார் இல்லை? எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. ஐயா, எங்கள் கட்சியில் நாங்கள் அப்படி கொடுக்கல. ஒருத்தர் கூட தப்பு சொல்லி எங்கள் கட்சியில் சொல்கிறோமா? நீ எதிர்விட்டு எங்களே பார்க்குற, உன் வீட்டில் நடக்கிறது பாரு, என் வீட்டு சேனல் எட்டி பார்க்காத. பொதுவான அரசியல் விமர்சனம் தானே வைக்கிறாங்க உங்கள் கட்சி மீது. ஒரு அரசியல் விமர்சனம் சார். உங்கள் கட்சியில் விமர்சனத்தை முதல்ல மாற்றுங்க சார். உங்கள் கட்சி விமர்சனத்தை மாற்றுங்க சார். அதிமுக என்ன விமர்சனம் வைக்கிறீங்க? ஏன் ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினார், ஓபிஎஸ் வேணாங்கிறாரு. அவர் பிஜேபி வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, சசிகலா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டிடி என்ன சொன்னார்? இது அப்படியே சூரியனு இந்தாண்ட ஊச்சா கூட மாட்டேன்னாரு. இப்போ பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணியில் போகலையா? அதெல்லாம் எந்த ஊடகமாக சொல்லுதா? ஆனால் அதே தேமுதிக மட்டும்தான் குறியா? தேமுதிகவுக்கும் குறி வைக்கப்பட்டதா சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தூக்கிடுவேன்ற வார்த்தை சொன்னார். அவர் போயிட்டார். அன்புமணி ராமதாஸ் திருப்பியும் பாஜக கூட்டணியிலே அவர் அங்கேயே ஐக்கியமாயிட்டார். அதே போல எப்படியாவது வந்து தேமுதிகவையும் பாஜக இழுத்து நம்ம பக்கம் கொண்டு வந்துடும், நம்மளை வந்து வலுப்படுத்திடுவோம்னு தான் அதிமுக எதிர்பார்த்து. மற்றவளை குறை சொல்ல வரும்ல. எங்களை ஆசை காட்டி ஏமாற்ற முடியாது. உண்மையாக இருந்தால் உண்மையாக இருப்போம். மிரட்டினா ஏன் கேப்டனுடைய தொண்டனுங்க, கேப்டன் கட்சிங்க, எங்களை யாரும் மிரட்ட முடியாதுங்க. அதிமுக கூட்டணியே வந்து மிரட்டி உருவாக்கப்பட்டது.
பாமகவும் அதே போல் அமமுகவும் டிடிவி தினகரனும் அங்கே போனது மிரட்டினதுனால தான் பாஜக மிரட்டலுக்கு பணிந்து போனாங்கன்னு சொன்னாங்க. அது பரவாயில்ல பேசுகிறேன், நாங்களும் தான் கேட்குறோம். உங்களுக்கு மிரட்டல் வந்ததா? எங்களுக்கா சார்? கூட்டணிக்கு வர சொல்லலை. எங்களை நாங்கள் தான் கேப்டனாக வளர்க்கப்பட்டவங்க. அவர் பின்னால் வந்தவங்க எங்களை மிரட்டவே முடியாது. அச்சப்படுறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லையாங்க? 1% கூட போட மாட்டோம். இல்லை, அச்சப்படுறதுக்கான காரணிகளே இல்லையா? ஏன் ஒன்றுமே இல்லையா சார்? அவங்களாட்டா வேணும் போய் சேர்த்திக்கிறது, அப்புறம் அலுவலக பழங்கிறது, மூழ்கிற கப்பலுங்கிறது, அந்த மாதிரி சொன்னால் நானும் சொல்லலாம். அவர்களுக்கும் எங்களுக்கும் சரிசமமாக போடும் சார். நாங்கள் அப்படி இல்லை. நான் வந்து தலைமையினால் களத்தில் போய் பேசுகிறேன். உங்களை மாதிரி சொன்னால் 100 1000 சொல்லிவிடுவேன். அது எனக்கு தேவையில்லை. கடந்து வந்த பாதையை முடிஞ்சு போச்சு, நல்ல பாதையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு அதுதான் முக்கியம். நல்ல பாதைக்கு வந்திருக்கீங்க. ஆமாம். இப்போ இதுக்கு முன்பு இருந்த பாதை தவறான பாதையாக இருந்திருக்கா? அப்படி நான் சொல்ல முடியாது. அப்படி நான் சொல்ல முடியாது. ஏங்க அப்படி 2013 கூட நல்ல பாதையில் தான் போனேன். அப்புறம் 6 மாதத்துலேயே பிரச்சனை வந்துருச்சுல்ல. எங்களாலே பிரச்சனை வந்துச்சு. எங்களே பிரச்சனை உடனே நம்ம ஊடகத்தில் நாக்கை துருத்தினார். நாக்கை எதுக்கு துருத்தினார் எங்களுக்கு தான் தெரியும். நானும் சட்டமன்றத்தில் இருந்தேன். நாக்கை எதுக்கு துருத்தினா எங்களுக்கு தெரியும். நாக்கை துருத்தின கிண்டல் அடித்த வைத்திலிங்க இப்போ எங்கே இருக்கார்? திமுக இருக்கார். அப்புறம் தர்ம யுத்தம் பண்ணு விடி சமாதியில் அடித்து சத்தியம் பண்ணவர் இப்போ எங்கே? சசிகலா கூட தான் இருக்காரு. ஆமாம். அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. டிடிவி வந்து ஒரு காலம் ஏற்ற முடியாது. இப்போ ஜெயிச்சு நான் கொண்டு அதுக்குள்ளே என்ன அந்த 1 மாதம் 2 மாதம் கூட ஆகலையே. 1 மாதம் அதுக்குள்ளே மாறி போச்சுல்ல. நாங்கள் அப்படி மாறிலாம் போகலையே. நாங்கள் மாறிலாம் போகலையே சார். நான் கொள்கை எங்கள் மற்றவெல்லாம் அந்த கொள்கைன்னு கேப்டன் ஒரே வார்த்தை தான், வறுமையும் ஊழலையும் ஒழிப்பேன். தட்ஸ் ஆல். சும்மா நீங்கள் வந்து அது இதையும் சொல்லிக்கிட்டுலாம் இல்லை. மக்களுக்கு இது நல்லது செய்வேன்னு சொன்னார். இதெல்லாம் இப்போ முதல்வர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அது சரியான முடிவு தானே. அப்போ இந்த கூட்டணி உங்களுடைய கணிப்பில் எப்படி இப்போ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வரக்கூடிய தேர்தலில்? 200 சீட்டு இலக்கா வந்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? திராவிட முன்னேற்ற தலைமை ஆட்சி அமைந்த பின்னாலே மற்றவர்கள் சொல்ல விரும்பலை, மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமும் இதே கூட்டணி தான் தொடரும். 2029 பாராளுமன்றத்துக்குமா? கண்டிப்பாக தொடரும். இந்த கூட்டணி இல்லாதப்பே இத்தனை இருக்கும்போது இந்த கூட்டணி, அதாவது சார் தமிழ்நாட்டில் வந்து அன்னைக்கு சொன்னார் பேரறிஞர் அண்ணா, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி. இன்னைக்கு வரைக்கும் நடக்குதா மாநிலத்தில் சுயாட்சி? மேலே இருந்துட்டு பிடிச்சிக்கிட்டே தான் இருக்கிறீங்க. அதிகாரங்கள் பறிக்கப்படுது. அதிகாரம் பறிக்கப்படுதில்ல. நீங்கள் செய்யுங்க, மற்றவங்களுக்கு செய்யறது நாம் கிரிட்டிசைஸே பண்ணல. ஆனால் ஏன் இன்சைஸ் பண்ணுறீங்க? ஏன் திணிக்கிறீங்க? அதுதான கேள்வி. தமிழ் மொழி கேட்டால் நான் மலேசியாவில் பேசுகிறேன், இங்கிலாண்டில் பேசுகிறேன், ஐரோப்பாவில் பேசுகிறேன். தமிழ் பேசிவிட்டா தமிழ் மக்களுக்கு தமிழ் மொழிக்கு என்ன ஒதுக்கியிருக்கிறீங்க, சமஸ்கிருதத்துக்கு என்ன ஒதுக்கியிருக்கிறீங்க? அதாவது இந்தியாவிலேயே வந்து முதன்மை மாநில உயர்கல்வியில் ஒரு காலேஜ் ஏதாவது ஒரு நீங்கள் பிஜி படித்தவங்களை கூப்பிட்டு சமஸ்கிருதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சார். நான் தேமுதிக விட்டு வெளியே வந்துடுறேன் சார். தமிழை வந்து பாதுகாக்கணும், தமிழை வந்து வளர்க்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த கூட்டணி எவ்வளோ எண்ணிக்கைகளில் வெற்றி பெறும்? தான் அவரே சொல்கிறார் சார். முதலமைச்சர் சொல்கிறீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலின் 200+ தான். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். மிக்க நன்றி. பல்வேறு கருத்துக்களுக்கு வந்து கேள்விகளுக்கு விரிவான விடையளிச்சதுக்கு மிக்க தவறாக சொல்லி தான் மன்னிச்சுக்காங்க. இந்த தவறு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.